இங்க ஒருத்தன் கியூஆர் கோடு மாதிரி வரைஞ்சு சிசிடிவி கேமரா முன்னாடி காமிக்கிறான். உலகத்துல உள்ள டிவைஸ் பூரா ரீசெட் ஆகி மனிதர்கள் பூரா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. 2034 ஜாக்னு ஒருத்தன் ஷாப்புக்கு ஒயின் வாங்க போறான். அங்க இவன் நடத்தியில சந்தேகப்பட்டு அந்த ஷாப் ஓனர் போலீஸுக்கு கால் பண்ணிடுறாரு. போலீஸ் போய் இவன் வீட்டை செக் பண்றாங்க. அங்க இவன் வீடு முழுக்க கம்ப்யூட்டரோட ஸ்பேர் பார்ட்ஸ், ஹார்ட்வேர், சர்க்யூட்னு சொல்லி ஏகப்பட்டது கிடக்கு. ஆக்சுவலா இவன் யாருன்னா ஒரு கேம் டெஸ்டர். ஒரு நாள் மிகப்பெரிய கேம் டிசைனர் மீட் பண்றான். அவர் ஒரு கேம் உருவாக்கி இருக்காரு. அதுல உள்ள கேரக்டர் பூரா மனுஷங்க மாதிரி ஒரு உயிருள்ள கேரக்டர் மாதிரி. அதுக்கும் பசி, யோசிக்கிற திறமை, உணர்ச்சின்னு சொல்லி எல்லாமே இருக்கு. அந்த கேரக்டர் பூராமே இனப்பெருக்கம் பண்ற மாதிரி பெருகிட்டே போகுது. அந்த கேரக்டர் வந்துட்டு பேச ஆரம்பிக்குது. எங்களுக்கு அதிகமான பவரும் ஹார்ட்வேரும் வேணும்னு சொல்லி கேக்குது. அதுக்கு தேவையானதெல்லாம் இவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா மல்டிபிள் ஆக ஆரம்பிக்குது. ஒரு நாள் இவனோட ஃப்ரெண்ட் அந்த கேமை விளையாண்டு அது உள்ள உயிர்கள்லாம் ஃபன்னுக்காக கொள்ள ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து கோவப்பட்ட ஜாக் இவனை அடிச்சு கொண்டுறான். அதுல உள்ள கேரக்டர் பூரா கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கமாக ஆரம்பிக்குது. இவனும் ஹார்ட்வேர், சர்க்யூட் போர்ட்லாம் வச்சு மூளையோட அந்த கேரக்டர் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் இவனை வந்து போலீஸ் பிடிச்சிடுறாங்க. இவனும் கியூஆர் கோட அந்த கேமரா முன்னாடி காமிச்சு அந்த கேரக்டர் உலகம் முழுக்க உள்ள டிவைஸுக்கு பூரா அமைச்சு விட்டுறான். அந்த கேரக்டர் கொடுக்குற சவுண்ட் மூலியமா உலகம் முழுக்க இருக்க மனிதர்கள் பூரா கோமாக்கு போயிடுறாங்க. மனித குலத்தை பூரா அழிச்சிட்டு அந்த கேரக்டர் எவால்வ் ஆக ஆரம்பிக்குது.